மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. தம்பி, இந்த அதிமுக தாவேக்கா கூட்டணி அமைஞ்சிருமோ, குடியெல்லாம் எடுத்து போயிட்டு இருக்காங்களே, ஒருவேளை இது உண்மைதானோ? நம்ம தலைமையும் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டேங்குது. அதாவது ஆமானும் சொல்ல மாட்டேங்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டுறாங்க, எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. அப்போ அந்த குடியை தூக்கிட்டு போகிறதுலாம், பிள்ளையார் சொல்லி போட்டதெல்லாம் அவர் சொல்கிறாரு, ஒருவேளை அதெல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற பிரதானமான கேள்வியும் உங்கள் முன்னாடி இருக்கும். எனக்கும் இந்த கேள்வி இருந்துச்சு. நானும் என் முன்னாடி இருக்கக்கூடிய தகவல் அத்தனையுமே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். ஆராய்ச்சிக்கு அப்புறம் என்னோட முடிவு என்னவாக இருக்குன்னா, இதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதான் என்னோட முடிவாக இருக்குது. சரி, எப்படி இந்த முடிவுக்கு வந்தேன்? அதே நேரத்தில் இந்த சின்ன சின்ன கட்சிகள் ரியாக்ட் பண்ணும்போது இது அண்ணாமலையோட அஜெண்டா அப்படின்னு சொல்லி செப்பரேட்டாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் எவ்வளவு நூக்கன் கார்னராக அந்த விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணமோ, அதே மாதிரி இந்த நிகழ்வையும் நம்ம ரொம்ப தெளிவாக அந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணால் இல்லை அப்படிங்கிறதான் பிரதானமான பதிலாக கிடைக்குது. சரி, அப்போ இந்த விஷயத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விதமான கேள்வி இருக்கும்போது, எப்படி நீ இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கும் இந்த வீடியோவில் பதில் இருக்க போது. நான் பேச போகிற விஷயங்கள்லாம் பேசி ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி நான் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது, எடப்பாடி பழனிசாமி இருக்கார்ல, முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, என்னைய முதல்ல மன்னிச்சிருங்க. உங்களுக்கு கொஞ்சம் வெக்கமாகவே இல்லையா? ஒரு கூட்டணிக்காண்டி இவ்வளவு கேவலமாக செயல்படுவீங்களா அப்படிங்கிறது நான் முதல்ல என் மனசாட்சியிலேருந்து இந்த விஷயத்தை நான் கேட்டுட்டு தான் இந்த வீடியோவில் பேசணும்னு நினச்சேன். கேட்டுட்டேன். ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, கரூர் இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நடக்கலை. கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் அத்தனையுமே நடக்குது. கரூர் இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு தெளிவாக இருந்தோம் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லணும். அதை சொன்னால் மட்டும்தான் இப்போ நடக்கக்கூடிய விஷயத்தை உங்களால் ரொம்ப இயல்பாக மறுக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய முதல் பாயிண்டாக இருக்குது. இப்போ ரெண்டாவது விஷயம், கரூர் இன்சிடென்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்கள் அத்தனை பேருக்குமே தெரியும். அதற்கு முன்னாடி கட்சி நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம தலைவர் விஜய் அவர்களுக்கு அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி மேலே ஒரு பிரியம் இருந்துச்சுன்னா அதிமுகவில் ஜாயின் பண்ணியிருப்பார், தனி கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டார். இப்போ தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார். தனி கட்சி ஆரம்பித்து விக்கிரவாண்டி மாநாட்டில் என்ன சொன்னார்? தாவேக்கா தலைமையில் கூட்டணி, தாவேக்கா தலைமையை நோக்கி வரக்கூடிய அத்தனை பேருக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய தலைமையில் கூட்டணி அப்படிங்கிறது கட்சியோட கொள்கை விளக்க மாநாட்டிலே தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. நம்பர் 1. நம்பர் 2, மதுரை மாநாடு எதுக்கு போட்டார்? கட்சியோட செயற்குழுவில் ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னாங்க. கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சேர்ந்து, அதாவது 2ஆம் கட்ட தலைவர்கள், நம்மளுடைய மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு அதிகாரம் நம்ம கொடுத்தோம். உருமனை தான் நம்ம ஒரு அதிகாரம் கொடுத்தோம். என்ன அதிகாரம்னா, இந்த மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் உங்கள் விஜய் அப்படிங்கிற பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த கூட்டணி சார்ந்த முடிவுகள் அத்தனையுமே தலைவர் விஜய் அவர்கள் தான் முடிவெடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி கூட்டணி சார்ந்த விஷயத்தில் அதிகாரம் சொல்லுவாங்க. செயற்குழு அதிகாரம் அப்படிங்கிறது பைலா. இந்த தலைவர் முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி செயற்குழு போட்டு அத்தனை பேரோட ஒப்புதலோட தலைவர் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கார் அப்படிங்கிறது செயற்குழுவில் நம்ம சொன்னோம். ஸோ செயற்குழுவில் நம்ம சொன்ன மாதிரியே மூணாவது நம்ம என்ன பண்ணோம்னா, மதுரை மாநாட்டில் மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் உங்கள் விஜய் அப்படிங்கிற பிரச்சாரத்தை ஆரம்பித்தோம். நிறையா பிரச்சாரங்கள் பண்ணோம். ஊராக தெருவாக நம்ம சுவரொட்டிகள் அத்தனையுமே ஓட்டோம். நம்ம தலைவர் தான் முகம், நம்ம தலைவரோட முகத்தை வச்சு தான் நம்ம எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக பேசணும். அந்த மீட்டிங்கில், அதாவது மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் மதுரையில் நடந்த அந்த மீட்டிங்லேயே அதிமுக கூட்டணி அடிமை கூட்டணி அப்படின்னு சொல்லி தலைவர் விஜய் அவர்கள் சொன்னாங்க. உங்கள் அத்தனை பேருக்குமே நிச்சயமாக தெரியும். மக்களோட செல்வாக்கு நம்மள்கிட்ட இருக்கும்போது நம்ம எங்க அடிமை கூட்டணிக்கு போனோம் அப்படின்னு சொல்லி தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி பல சினாரியோகள் நடக்கும்போது ரொம்ப தெளிவாக நம்மளுடைய பார்ட்டி ரொம்ப கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. டிஎம்கே விசஸ் டிவிகே அப்படிங்கிற அஜெண்டாவை நோக்கி, டிஎம்கே உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் ஓட் பண்ண வேண்டிய கட்சி டிவிகே தான், மற்ற கட்சியெல்லாம் நீங்கள் பெருசாக கன்சிடர் பண்ணாதீங்க, களம் டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படிங்கிறதா இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆணித்தனமாக செட் பண்ண ஆரம்பித்தோம். சரி, எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்கும்போது கரூரில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடந்து போனதுனால நம்ம கட்சியில் எந்த விதமான செயல்பாடும் இல்லை. ஆயுத பூஜைக்கு வாழ்த்து சொல்லலை, நடைமுறையில் இருக்கக்கூடிய அரசியல் விஷயங்களை இது சரி இது தப்பு அப்படிங்கிற டைரக்ஷன் சொல்லலை. ஏன்னா இப்போ இந்த கிட்னி திருட்டில் எஸ்ஐடி மேல்முறையீடு சார்ந்த விஷயத்தில் அடி வாங்கிட்டு வந்தாங்க, ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் அடி வாங்கிட்டு வந்தாங்க, இப்போ நம்ம கரூர் இன்சிடென்ட்டில் அடி வாங்கிட்டு வந்தாங்க. இந்த இருமல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் 20 பேர் இறந்து போயிட்டாங்க, குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நடப்பில் இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வில் கூட தாவேக்கா பங்கேற்கல. 16 நாட்களாக துக்கத்தை அனுசரிக்க வேலையில் தாவேக்கா ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு இருக்கு. ஏன்னா எங்கள் கூட்டத்துக்கு வந்தவங்கள நாங்கள் இழந்துட்டோம் அப்படிங்கிற தருவாயில் நாங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கோம், நாங்கள் அரசியலே பேசலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. கரூர் போனோம், கரூர் மக்களுக்கு நீதி வாங்கி தரணும், 2 அஜெண்டாவில் மட்டும்தான் தாவேக்கா செயல்பட்டு இருக்கு. காந்தி அவர்களோட பிறந்த நாளுக்கும் நம்ம வாழ்த்து சொல்லலை, எதுக்குமே நம்ம வாழ்த்து சொல்ல அமைதியாக இருக்கோம். இந்த அமைதியை எதிராளிகள் பயன்படுத்திக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கட்சி முதலமைச்சர் வேட்பாளர் தலைவர் விஜய் அவர்கள் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவில் செயல்படும் போது இந்த இடத்துல அதிமுக என்ன பண்ணுறாங்கன்னா, அரசியலுக்காக
தாவேகா பக்கம் நிற்கிறாங்க. திமுகவை கார்னர் பண்ணுறதுக்காண்டி தாவேகா பக்கம் நிற்கிறாங்க. சில பேர் மனசாட்சியோடு நிற்கிறாங்க, சில பேர் அரசியலுக்காண்டி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அரசியலுக்காண்டி நிற்கிறவங்களாம் நம்ம நிச்சயமாக எதுவும் சொல்ல முடியாது. மனசாட்சிக்காண்டி நிற்கிறவங்களுக்கு நான் மறுபடியும் ஒரு தடவை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மனசாட்சியை கடந்த அரசியலுக்காண்டி அஜெண்டா வேலை பார்க்குறவங்க தான் அந்த நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. ஸோ தாவேகா அமைதியாக இருக்குன்னா தாவேகா துக்கத்தில் இருக்குது, அதனால அமைதியாக இருக்குது. அமைதியாகவே இருக்குது அது தாவேகா. ஒரு நாள் மறுபடியும் பேசும். தாவேகா இதற்கு முன்னாடி ஒரு அஜெண்டா ஒன்று செட் பண்ணாங்கல்ல, டிஎம்கே விசஸ் டிவிகே அப்படின்னு சொல்லி, அந்த அஜெண்டாவை நோக்கி தாவேகா முன்னேறும்போது, செயல்பட ஆரம்பித்து முன்னேறும்போது இந்த கூட்டணி, இந்த சலசலப்பு, இந்த பஞ்சாயத்து, இந்த பிரச்சனை எதுவுமே வராது. நம்ம அமைதியாக இருக்கிறதுனால நம்ம அமைதியை பயன்படுத்தி இவங்க செய்திகளை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க ஒரு விஷயத்தை விட்டுட்டாங்க. அதிமுக அப்படிங்கிற கட்சி திமுக விசஸ் அதிமுகன்னு இருக்கிற போது அந்த களத்தை கரூர் இன்சிடென்ட்க்கு முன்னாடி நம்ம எப்படி மாற்றினோம்னா டிஎம்கே விசஸ் டிவிக்கே நம்ம மாற்றிட்டோம். மறுபடியும் நம்ம இடத்துக்கு இவங்க வர்றதுக்கு இவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி செய்திகளை லீக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்கிறேன். சரி, நம்ம தான் அதிமுக இடத்துக்கு தான் நம்ம போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். உங்கள் அத்தனை பேருக்குமே தெரியும், நம்ம வந்து அண்ணா புகைப்படத்தை பயன்படுத்துகிறோம், எம்ஜிஆர் புகைப்படத்தை பயன்படுத்துகிறோம். 5 கொள்கை தலைவர்களை கொள்கை மாநாட்டில் நம்ம சொன்னோம். அதுக்கப்புறம் அண்ணா புகைப்படம், எம்ஜிஆர் புகைப்படம் நம்ம கட்சியில் பயன்படுத்துகிறோம். என்ன காரணம்னா டிஎம்கே அப்படிங்கிற கட்சியை இவ்வளோ நாள் அதிமுக அப்படிங்கிற கட்சி வீழ்த்துனுச்சு. இன்னைக்கு அதிமுக அந்த இடத்துல இல்லை. அவங்களுக்குள்ளே பல கோஷ்டிக்கா பஞ்சாயத்து பிரச்சனை. அவங்க வந்து பாஜக அப்படிங்கிற அந்த எங்களோட கொள்கை எதிரியோட ஜாயின் பண்ணிட்டு ஒரு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ டிஎம்கேவை எதிர்க்கணும்னா அண்ணா அவர்கள் ஆரம்பித்த இந்த கட்சி, அதாவது திமுக அப்படிங்கிற கட்சி அண்ணா ஆரம்பித்தாங்க. அண்ணா ஆரம்பிக்கும் போது அந்த கட்சி அண்ணாவின் பாதையில் பயணிக்காம முரண்படும் போது எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு தலைவர் அதை உடைச்சு வேற ஒரு கட்சி ஆரம்பித்து பயணித்தார். எம்ஜிஆர் அப்படிங்கிற தலைவர் திமுக எதிர்ப்பில் ரொம்ப தீவிரமாக இருந்தார். அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் திமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத தீவிரமாக இருந்தாங்க. இந்த 2 அஜெண்டாலையும் அதிமுக தள்ளி போயிடுச்சு. ஸோ அதிமுகவை இனிமேல் நம்பாதீங்க, தாவேகா அப்படிங்கிற கட்சி தான் இந்த அஜெண்டாவை பூர்த்தி பண்ணணும்னு சொல்லி இந்த களத்தை நம்ம செட் பண்ணும்போது எப்படா அந்த வாய்ப்பு எப்படா உடைக்கலாம் அப்படிங்கிறப்போ இது மூலமாக 2 விஷயத்தை செய்கிறாங்க. ஒன்று, அதிமுக அப்படிங்கிற கட்சி வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ரெண்டாவது, இந்த டிஎம்கே விசஸ் டிவிகே அப்படிங்கிற நரேட்டிவ் உடைச்சிட்டு டிவிகேலாம் கிடையாதுங்க, ஏதோ 10 நாள் அந்த இடத்துல இருக்கும். ஆனால் உண்மைக்குமே அந்த இடம் வந்து எப்படிப்பட்டதாக இருக்கும்னா டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே தான் இருக்கும். அவங்களே எங்கள் கூட கூட்டணிக்கு வர போகிறாங்க அப்படிங்கிற செய்தியை கிரியேட் பண்ணி நம்மளை மட்டுப்படுத்த முயற்சி தான் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் முன்னாடி சொன்னபடி மனிதாயமான உதவியோட நீங்கள் அத்தனை பேரும் எங்கள் பக்கம் நின்னதுக்கு உங்களுக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்குள்ளே இந்த அஜெண்டா அரசியல் வேலையை பார்க்கும்போது நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. 14 நாட்கள் ஒரு கட்சி அமைதியாக இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காண்டி இந்த அமைதியை பயன்படுத்தி இந்த நரேட்டிவை உடைக்கிற வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அமைதிக்கு அப்புறம் இந்த கட்சி என்ன பண்ணும் அப்படிங்கிறது உங்கள் கவனத்துக்கு விட்டுறேன். நீங்கள் இந்த மாதிரி கொடியை காமிச்சிங்க, இந்த மாதிரி செஞ்சீங்க, அந்த மாதிரி பண்ணீங்க. எங்கள் கட்சியில் வந்து மறுத்தது யார் தெரியுமா? விச்சோர்ஸ் வாரியர்ஸ் தான் மறுத்தாங்க. அதாவது ஆஃப்லைனில் யாரும் மறுத்தா அப்படின்னு கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு துணை செயலாளர் ஒருத்தர் மறுத்தார். மாவட்ட செயலாளர் கூட மறுக்கலை, ஒரு துணை செயலாளர் மறுத்தார். அவ்வளோதாங்க இந்த கொடி நிகழ்வுக்கு நாங்கள் உங்களுக்கு கொடுத்த மரியாதை. கட்சியோட தலைவரோ, கட்சியோட 2ஆம் கட்ட தலைவரோ, கட்சியோட மாவட்ட செயலாளரோ யாருமே மறுக்கலை. நாங்கள் மறுத்துக்கிட்டு இருக்கோம். எப்போ கொடி என்னப்பா முந்தானத்து பிஜேபியோட கூட்டணினாங்க, இன்றைக்கி அதிமுகவோட கூட்டணினாங்க. இதுக்கெல்லாம் தலைமையிலேருந்து அறிக்கை வரும்லாம் எதிர்பார்க்காதீங்க. இதெல்லாம் நம்பக்கூடிய விஷயமே கிடையாது. இப்போதைய அஜெண்டால இது எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம தலைவரை நான் முன்னாடி சொன்னபடி முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து நம்ம அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம அந்த துக்க நிகழ்வுல அமைதியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி இந்த அமைதியை பயன்படுத்தி இந்த அஜெண்டா வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ மறுக்கிற வேலையை நம்ம கட்சி யாரை வச்சு பண்ணுதுன்னா என்னையும் உங்களையும் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ இவங்களுக்கு இவ்வளோதான் நம்ம மரியாதை கொடுக்குறோம். அதை புரிஞ்சுக்காம பிள்ளையா சொல்லி போட்டாச்சு, அதை பண்ணியாச்சு, இதை பண்ணியாச்சு, ஆஹா ஓஹோ அஜெண்டா மாசு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சில சங்கர்கள் இதுக்கு பக்கபலமாக துணையாகவும் சேர்ந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அஜெண்டாவில். அவரோட வீடியோக்கள் அத்தனையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பேசுவார், கடைசியாக முடிக்கிற இடம் நமக்கு எதிராக முடிப்பார். ஸோ பார்த்து அவரோட வீடியோக்கள் அத்தனையுமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவர் அஜெண்டாக்கு தான் ஆஃபீஸ் போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கார் அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செஞ்சிடறேன். அவர்கிட்ட திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் கூட்டணி, அஜெண்டா, நம்ம கட்சியோட செயல்பாடு, நம்ம தலைவர்களை பற்றி அவர் குறை சொல்கிறது, இது எதுவுமே அவர்கிட்ட நம்ம எடுத்துக்க வேணாம். இது அத்தனைக்கும் காரணம் அஜெண்டா அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்கிறேன். ஸோ பி கேர்ஃபுல்லாக இருங்க. நம்மளை வச்சு நம்ம கட்சி மறுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த செய்தியெல்லாம் நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த 16 நாள் முடிஞ்ச பிறகு தலைவர் விஜய் அவர்கள் கரூர் போயிட்டு வந்த பிறகு நம்மளுடைய செயல்பாடு ரொம்ப தீர்க்கமாக இருக்கும், ரொம்ப தெளிவாக இருக்கும். அது வரைக்கும் நம்பிக்கையாக இருங்க. இந்த மாதிரி 10 அஜெண்டாக்கள் வந்துட்டு போகும், இதுக்குள்ளெல்லாம் போட்டு நீங்கள் குழப்பிக்க வேணாம். ஒருவேளை அப்படி கூட்டணின்னு தலைவர் எதுவும் முடிவெடுத்தார்னா உங்ககிட்டையும் என்கிட்டையும் சொல்லாமல் எதுவும் செய்ய மாட்டார். நம்மளோட ஒப்புதலோடு தான் தலைவர் அதை நோக்கி நகர்வார். அது வரைக்கும் அவங்களா கிரியேட் பண்ணுற செய்திக்கு நம்ம பலிகேடாக வேணாம். நம்ம பார்ட்டி எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செஞ்சிடறேன். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிட்டேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.